இது முன் சந்தர்ப்பங்களாக அவர்கள் கருதுவார்கள். ඒ කියන්නේ කුමක්ද? அதாவது அது என்ன? දේශපාලනයක් තියෙන උත්තර පිළිබඳ නිරන්තරයෙන් යුද බියක් අනියත බියක් නිර්මාණය කරන දේශපාලනයක් තිබෙනවා. வட மாகாணம் தொடர்பாக தேவையில்லாத ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் அரசியல் ஒன்று தென்பகுதியில் நடக்கின்றது. ලංකාවේ අංකයේ ශිෂ්‍යත්ව පන්තිය ආචාර්ය හයශිකා ප්‍රනාන්දු 2 3 4 5 නව පන්ති ආරම්භයි. அனைத்து සියලු திட்டங்களும் සටන් පාට அனைத்து கோஷங்களும் සියලු ක්‍රියාමාර්ග அனைத்து ඒ செயற்பாடுகளும் ඔක්කොම සකස් කරන්නේ යුද්ධයක් පිළිබඳ අනියත බියක් උතුරේ පෙන්නමින්. அவை அனைத்தையுமே திட்டமிடுவது வடமாகாணத்திலே யுத்தம் வரும் என்ற அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக. අපේ ආණ්ඩුව எமது அரசாங்கம் හැම විටම කටයුතු කරන්නේ எந்த நேரம் செயல்படுவது යලි උතුරේ යුද්ධයක් ඇති වෙන්නේ නැහැ. மீண்டும் ஒரு முறை யுத்தம் இடம்பெறாத என்ற அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம். කුමන උඩක් තිබෙනවා නම් යලි ජාතිවාදී ගැටුමක් ඇති වෙන්න ඒ ඉඩ ඇවිරීම පිළිබඳව තමයි අපි අපේ දේශපාලනේ. எந்த ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும் யுத்தம் வருவதற்கான அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தடுப்பதற்காகத்தான் எங்களது அரசியலை நாங்கள் முன்னெடுத்து வருவோம். ඒක තමයි අපේ ආණ්ඩුව අරමුණ. அதுதான் நமது அரசாங்கத்தின் குறிக்கோள். නැවත අනියත බියක් නිර්මාණය කිරීම නෙවෙයි. மீண்டும் ஒரு முறை அச்சத்தை ஏற்படுவது அல்ல, සමගිය නිර්මාණය කිරීම. நல்லிணக்கத்தை சமாதானத்தை ඒ ஏற்படுத்துவது. අරමුණෙන් අපි වැඩ කරමින් තිබෙනවා. அந்த குறிக்கோளுடன் நாங்கள் செயல்பட்டு ඒ கொண்டிருக்கிறோம். සඳහා ගත හැකි அதற்காக எடுக்க வேண்டிய ඉතාමත් ආන්දෝලනයට තුඩු දිය හැකි மிகவும் கஷ்டமான நிலைகள் கூட තීරණාත්මක තීන්දුව ගන්න தீர்மானகரமான முடிவுகளை අපි කිසිසේත්ම බියවන්නේ නැහැ. எடுப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் அச்சப்படுவதில்லை. පැරණි பழைய විනාශකාරී அழிவுமிக்க ජාතිවාදී ගෝසාවන්ට இனவாத கோஷங்களுக்கு අපි ගනු ලබන ප්‍රගතිශීලී ඉදිරිගාමී ක්‍රියාමාර්ග ආපසු හරවන්න ඉඩ දෙන්නේ නැහැ. நாங்கள் எடுக்கும் முற்போக்கான செயற்பாடுகளை ஒருபோதும் நாங்கள் பின்னோக்கி கொண்டு செல்ல மாட்டோம். තමන්ගේ දරුවා හමු දෙමව්පියන්ට தமது பிள்ளை இழந்த பெற்றோர்களுக்கு දරුවන්ට කුමක්ද සිදුවේ කියලා දැනගැනීමේ අයිතියක් තිබෙනවා. அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்று தெரிஞ்சு கொள்ளும் அந்த உரிமை இருக்கின்றது. තමන් அவர்களுக்கு. පාරම්පරික වගා කරු බිම් කඩවල් தமது தாம் பாரம்பரியமாக விவசாயம் செய்த நிலங்களை තමන්ට වගාවට පදිංචි යලි ලබා ගැනීමේ අයිතියක් තිබෙනවා. அதற்காக குடியேற வேண்டிய உரிமை இருக்கின்றது. ඒ අයිතිය තහවුරු කිරීම සඳහා තමයි මේ ආණ්ඩු කටයුතු කරන්නේ. அந்த உரிமையை பாதுகாத்து கொடுப்பதற்காகத்தான் இந்த ඒවා அரசாங்கம் செயல்படும். ඒවා විසින් அவற்றினூடாக පරාජිත කණ්ඩායම් යලි ජාතිවාදී ගෝසාවන් ගෙනෙන්න පුළුවන්. தோல்வி கண்ட சக்திகள் மீண்டும் இனவாத கோஷங்களை கொண்டு வர முடியும். හැබැයි එවැනි ඉදිරිගාමී පියවර அவ்வாறான முற்போக்கு நடவடிக்கைகளை ජාතිවාදී ගෝසාවන් හමුව අකුල ගන්නේ නැති බව මම ඔබට සාහිත කරනවා. இனவாத கோஷங்களுக்கு மத்தியில் நாங்கள் ஒருபோதும் சுருட்டிக் கொள்ள மாட்டோம் என்று நாங்கள் உறுதியாக கூறுகின்றோம். අපි අපේක්ෂා කරන්නේ කුමන රටක්ද? நாங்கள் எதிர்பார்ப்பது இவ்வாறான ஒரு நாடு. යුද්ධ කරගත්තු රටක් තිබුණා. யுத்தம் செய்த ஒரு நாடு இருக்கு. එන කොටාගත්තු ඉතිහාසයක් තිබුණා. முருகல் நிலை ஏற்படுத்திய நாடு இருக்கு. ගැටුම් වලින් පිරුණු ඉතිහාසයක් තිබුණා. சண்டை நிரம்பிய ஒரு வரலாறு இருக்கு. කඳුළු ලේ ගලා ගිය ඉතිහාසයක් තිබුණා. கண்ணீர் ரத்தம் ஓடிய ஒரு வரலாறு இருக்கு. ඒ ඉතිහාසය වෙනුවට அந்த வரலாற்றுக்கு பதிலாக සහෝදරත්වය சகோதரத்துவம், සමගිය அமைதி නිර්මාණය වෙන අනාගතයක් අපි නිර්මාණය කළ යුතුයි. நிர்மாணிக்கின்ற ஒரு எதிர்காலத்தை நாங்கள் அமைக்க வேண்டும். අන්න ඒ වෙනුවෙන් අපි වැඩ කටයුතු කරනවා. அதற்காக நாங்கள் செயல்படுகின்றோம். ඒක කිසිසේත් ආපසු හරවන්නේ නැති, හැරවිය නොහැකි, හැරවිය නොයිතු ක්‍රියාමාර්ග ලෙස අපි සලකනවා. இவை ஒருபோதும் நிறுத்தாத அல்லது திரும்பாத பின்னோக்கி செல்லாத நடவடிக்கைகளாக நாங்கள் இவற்றை ஏற்றுக்கொள்கின்றோம். එනිසා මේ වෙලාවේ ජීවත් වෙන පාලනය හොබවන අපේ වගකීම කුමක්ද? ஆகவே இன்று வாழும் உங்களுடைய அதே போன்று ஆட்சியில் இருக்கும் எமது பொறுப்பு என்ன? යලි කුමන වර්ගයේ හෝ ගැටුමක් අපේ රටේ ඇතිවීම වැළැක්වීම. மீண்டும் எந்த ஒரு வகையிலையும் யுத்தமோ முருகல் நிலை ஏற்படுவதை தடுக்கும் ஒரு நடவடிக்கை. අපේ දරුවන්ට හොඳ සමගියෙන් සහෝදරත්වයෙන් බිහි වෙන රාජ්‍යයක් නිර්මාණය කිරීම. எமது பிள்ளைகளுக்கு வருங்கால சந்ததியினருக்கு அமைதியான நல்லிணக்கமான ஒரு நாட்டை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். මා දන්නවා මේ ප්‍රදේශවල ජනතාව විශාල ආර්ථික දුෂ්කරතාවලින් පෙළෙන බව. எனக்கு தெரியும் இந்த பகுதியிலே வாழ்கின்ற மக்கள் பாரிய பொருளாதார பிரச்சனைகளுடன் வாழ்கிறார்கள். ඉතාමත් හොඳ නිවසක් නොමැතිවීම, நல்ல ஒரு வீடு இல்லாமல், දරුවන්ට අධ්‍යාපනය ලබා දීම තිබෙන දුෂ්කරතාවයන්, பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் පාරවල් கொடுப்பதற்காக මන්මාවත් கஷ்டம், යටිතල පාසුකම් වල තියෙන දුබලතාවයන්, பாதைகள் போன்ற அடிப்படை வசதிகளின்மை, ආහාර වේලක් ලබා ගැනීම සඳහා තිබෙන දුෂ්කරතාවයන්, ஒரு நேர உணவு பெற்றுக்கொள்ளவும் கஷ்டமாக இருப்பார், ආදායම් මාර්ගයක් උපයා ගැනීම සඳහා තිබෙන වේදනාවන්, வறுமை, வருமான வழிகள் இல்லை. ඒ පිළිබඳ අපිට අවබෝධයක් තිබෙනවා. அது தொடர்பாக எங்களுக்கு හැබැයි අපිට நன்றாக தெரியும். අවශ්‍යයි ஆனால் எங்களுக்கு தேவை පියවරෙන් පියවර මේ ගැටලු වලට විසඳුම් සොයන්න. படிப்படியாக இவற்றுக்கு தீர்வு காண வேண்டும். අපි මීට පෙරත්
අපි බලය ගන්න පෙර කියලා තිබෙනවා. අපි ඉන්ද්‍රජාලිකයන් නොවන බව. இதற்கு முன்பும் நாங்கள் பதவியெடுக்க முன்பும் கூறியிருக்கின்றோம், நாங்கள் மாயாஜாலக்காரர்கள் அல்ல. අපි මායා යෂ්ටියක් අපේ අතේ තියාගෙන ආණ්ඩු බලය නොගත්තු බව. மாயாஜாலமான ஒரு தடி எமது கையில இல்லை, அப்படியல்ல அதிகாரத்தை பெற்றுக்கொண்டோம். අපිට නිසි සැලස්මක් எங்களுக்கு ஒரு சரியான திட்டம் ஒன்று, ඉලක්කයක් ஒரு இலக்கு, ඒ ඉලක්ක හඹා යාම සඳහා අවශ්‍ය වන ධෛර්යයක් අප සතුව තිබෙනවා. அந்த இலக்கை சென்றடைவதற்கான ஒரு துணிச்சல் எம் மீது ඒ இருக்கின்றது. නිසා උතුරේ ஆகவே வடக்கில் පොදුවේ හැමතැනම ජීවත් වෙන ජනතාව මුහුණ දී තිබෙන දුෂ්කරතාවයන් பொதுவாக எல்லா இடங்களிலும் வாழ்கின்ற மக்களுடைய அந்த පියවරෙන් පියවර பொருளாதாரத்தை படிப்படியாக අලුත් ගෙත්තමක් වියනවා වගේ புதிய ஒரு பாயை பின்னுவதை போன்று ක්‍රමවත් අපි මේ විසඳනවා. ஒரு முறையாக நாங்கள் இவற்றை தீர்த்து வைப்போம். ඒක අපිට සාධාරණ කාලයක් අවශ්‍යයි. அதற்கு எங்களுக்கு ஒரு நியாயமான காலம் මේ தேவை. අවුරුද්දකට ආසන කාලය ඇතුළත இந்த கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்திற்குள் ඊට අවශ්‍ය වන මූලික පදනම් මූලික පියවර අපි සකස් කරලා තිබෙනවා. அதற்கு தேவையான அடிப்படை அந்த அடியை நாங்கள் வைத்துக் கொண்டு வருகிறோம். වංචා දූෂණ වලින් පෙරුණු දේශපාලන අධිකාරීත්වයෙන් මුළුමනින්ම වංචා දූෂණ ඉවත් කොට තිබෙනවා. ஊழல் மோசடியினால் நிரம்பிய இந்த ஆட்சி முறையை முற்றாகவே அகாரட்சமதாவேட்டு, ஊழல் மோசடியை இல்லாமல் ஆக்கின்றிருக்கிறோம். අකාර්යක්ෂමතාවයට செயல்திறனற்ற முறையை, සමහර වංචා දූෂණ පිළිබඳ චෝදනාවන් තිබෙන රාජ්‍ය යාන්ත්‍රණය சில ஊழல் மோசடிகள் குற்றச்சாட்டுகள் இருக்கின்ற அரச යලි நிர்வாகத்துறையை ප්‍රතිසංස්කරණය කිරීම සඳහා අපි වැඩ කටයුතු ආරම්භ කරලා තිබෙනවා. மீண்டும் புனரமைப்பதற்காக நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். අපේ රටේ පොදු පුරවැසියන්ට எமது நாட்டிலே இருக்கின்ற சாதாரண மக்களுக்கு අපේ රටේ නීතිය පිළිබඳව ඉතාමත් සැක සහිත අදහසක් තිබුණේ. எமது நாட்டின் சட்டத்துறை தொடர்பாக ஒரு சந்தேக பார்வை தான் අපි නීතියට සියලු පුරවැසියන් යටත් බව ඔප්පු කරමින් තිබෙනවා, තහවුරු කරමින් තිබෙනවා. ஆகவே எமது சட்டத்திற்கு அனைத்து மக்களும் அடிபணிய வேண்டும் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டு வருகின்றோம். නීති විධානයේ ආධිපත්‍ය තහවුරු කරන මේ රටේ. எமது சட்டத்துறையை நாங்கள் மிகவும் உறுதியான ஒரு துறையாக நாங்கள் கொண்டு ඒ வருவோம். වගේම භාණ්ඩාගාරයට යන ආදායම් අපි වැඩි කරගෙන තිබෙනවා. அதே போன்று எமக்கு கிடைக்கும் திரைசேரிக்கு வரும் வருமானத்தை அதிகரித்திருக்கின்றோம். රටට ගලාගෙන එන ඩොලර් ප්‍රමාණය අපි වැඩි කරගෙන තිබෙනවා. நாட்டிற்கு வரும் டாலரின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றோம். 2028 වෙනකොට අපි යලි ණය ගෙවීම ආරම්භ කළ යුතුව තිබෙනවා. 2028 ஆண்டு வரும் வரையில் நாங்கள் திரும்ப கடன் செலுத்த வேண்டும். ඒ ණය ගෙවීමට සමත් වෙන ආර්ථිකයක් සහිත ආර්ථික තත්ත්වයක් නිර්මාණය කර ගැනීම සඳහා අපි වෙහෙසෙනවා. அந்த கடனை செலுத்தக்கூடிய வகையிலே எமது பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு நாங்கள் முயற்சி නතර වී තිබුණු ව්‍යාපෘති යලි ආරම්භ කරන්න පටන් අරන් තිබෙනවා. ஸ்தம்பிதமடைந்த கைத்தொழில் துறையை மீண்டும் கட்டியெழுப்பி வருகின்றோம். අලුත් ව්‍යාපෘති රැසක් යලි ආරම්භ කරන්න පටන් අරගෙන තිබෙනවා. பல்வேறு புதிய திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம். සියලු ශේෂ්ත්‍ර රටේ අලුත් ඉලක්කයන් හම්බාගෙන යන්න පටන් අරන් තිබෙනවා. அனைத்து துறைகளிலுமே புதிதாக ஒரு இலக்குக்கு பயணிப்பதற்கு ஆரம்பித்து வருகின்றோம். සෑම ශේෂ්ත්‍රයක්ම ගත්තාම அனைத்து துறைகளையும் எடுத்துக்கொண்டால் ගිය වසරට වඩා මේ වසරේ கடந்த வருடத்தை விட இந்த අලුත් வருடத்திலே ප්‍රගතියක් අලුත් වර්ධනයක් පෙන්눔 කරන් புதிய තිබෙනවා. வளர்ச்சியை கைப்பற்றி இருக்கின்றது. ඔබගේ පොල් ආසිත කර්මාන්ත බැලුවොත්, உங்களுடைய தென்னை තේ ආසිත பயிர்ச்செய்கை துறை, කර්මාන්ත බැලුවොත්, தேயிலைத்துறை, සංචාර කර්මාන්ත බැලුවොත්, சுற்றுலாத்துறை, අනිකුත් අපනයන ආදායම් ශේෂ්ත්‍ර බැලුවොත්, ஏனைய ஏற்றுமதி துறைகள் எடுத்தாலும் රුජු විදේශ ආයෝජන ගලාගෙන ඒම දෙස බැලුවොත්, நேரடி முதலீடுகளை මේ எடுத்துக்கொண்டாலும் ශේෂ්ත්‍රවල இவை அனைத்து ගිය துறைகளிலும் වසරට වඩා විශාල වර්ධනයක් අපි අත්පත් කරගෙන තිබෙනවා. கடந்த வருடத்தை விட நாங்கள் வளர்ச்சியை கைப்பற்றி ඒ නිසා මේ රට අලුත් රාජ්‍යයක් බවට පත් කිරීම සඳහා අවශ්‍ය වන පතුල පදනම අපි සකස් කරලා තිබෙනවා. ஆகவே ஒரு புதிய அரசாங்கத்தை உருவாக்க வேண்டிய அடித்தளத்தை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். අපි මේ පදනම මත நாங்கள் இந்த அடித்தளத்திலிருந்து මේ රට ගොඩනගනවා. இந்த நாட்டை கட்டாயம் கட்டியெழுப்போம். අලුත් රටක් බවට මේ රට පරිවර්තනය කරනවා. புதியதொரு நாட்டை நாங்கள் கட்டியெழுப்போம். ලෝකයේ ආකර්ෂණ දිනා ගන්න ලද, உலகத்திலேயே கவர்ச்சியான ஒரு நாடாக, ලෝකේ රාජ්‍යයන්ගේ ගෞරවයට පාත්‍ර වෙන உலக நாடுகளிலே கௌரவத்திற்கு නව රාජ්‍ය බවට මේ ශ්‍රී ලංකාව අපි පරිවර්තනය කරනවා. புதிய ஒரு அரசாக நாங்கள் இதை மாற்றி அமைப்போம். අන්නේ ගමනේදී அந்த பயணத்திலே මේ පළාත් වල ජීවත් වෙන පොදු ජනතාවගේ இந்த பகுதியிலே வாழ்கின்ற சாதாரண மக்களுடைய සහාය உதவி අපට අවශ්‍යයි. எங்களுக்கு தேவை. මේක තනි පුද්ගලයන්ගේ කාර්යභාරයක් නෙවෙයි. இது தனி நபர்களுடைய காரியங்கள் அல்ல. මා එමතිවරයා, මා ජනාධිපතිවරයා, මගේ අමාත්‍යවරුන් සහ අපේ පාර්ලිමේන්තුව நான் මේ අයට පමණක් කළ හැකි කාර්යයක් නොවේ. நான் ஜனாதிபதி, நான் அமைச்சர், நான் பாராளுமன்ற உறுப்பினர் என்று தனி நபர்களுக்கு இந்த நாட்டை கட்டியெழுப்ப අපි முடியாது. ඔක්කොම එකතු වෙලා මේ පරිවර්තනය කළ යුතුයි. நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து இதை ஒரு மாற்றத்திற்கு அமைக்க வேண்டும். උතුරද, வடக்கு, දකුණද, தெற்கு, බටහිරද மேற்கு කිසිදු ભેදකින් තොරව எந்த ஒரு பேதமும் இல்லாமல் අපි හැමදෙනාම එක්ව நாங்கள் அனைவருமே ஒன்றிணைந்து මේ රට පරිවර්තනය කිරීම සඳහා වූ මේ ගමනට இந்த நாட்டை மாற்றி அமைக்கும் அந்த பயணத்திற்கு එකතු වෙමු කියලා ආරාධනා කරමින් ஒன்று சேருவோம் என்று கோரி நின்று මම නතර වෙනවා. நான் நிறுத்துகின்றேன். බොහොම ස්තුතියි.